இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நாங்க ஒரு பரதநாட்டியம் ஸ்கூல் ஆரம்பிக்க இடம் பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு உங்க இடம் பொருத்தமா இருக்கும்னு ஊருக்குள்ள சொன்னாங்க. அதான் உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தோம். ஓ அப்படியா? இடம் தெப்பக்குளத்துக்கிட்ட இருக்கு. இப்போதைக்கு நேர்ல கூட்டு போய் காட்ட முடியாது, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. அந்த இடத்த போட்டோ எடுத்து போன் கேமராலேயே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். இதுலயே பாத்துறீங்களா? போன்லயே காட்டுங்க, பிரச்சனை இல்ல. முப்பதுக்கு 40 அடி இருக்கும். ஒரு நீட்டமான ரூம் தான், குடோனுக்கு சரியா இருக்கும். ஆனா நீங்க சொன்ன மாதிரி டான்ஸ் ஸ்கூல் கூட வைக்கலாம். இடம் நல்லா இருக்கு. ஆமாம்மா, டான்ஸ் ஸ்கூல் வைக்கிறதுக்கு ரொம்ப நல்ல இடமா. தெப்பக்குளத்தை ஒட்டி இருக்கிறதுனால ஸ்கூலுக்கு பசங்கள்லாம் போறதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். ரொம்ப சந்தோஷம் ஐயா. அட்வான்ஸ் வாடகைலாம் எப்படி? வாடகை 25,000 ரூபாமா. அட்வான்ஸ் 10 மாசம் வாடகை, அதாவது 2.5 லட்சம் ரூபாமா. கரண்ட்டுக்கு தனி மீட்டர் இருக்கு, அதுல என்ன வருதோ அதை நீங்க கட்டிக்கலாம். மெயின்டெனன்ஸ் 4,000 ரூபாய். வாடகையும் அட்வான்ஸும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா நல்லா இருக்கும். சின்ன குழந்தைங்களுக்காக நடத்துறோம். இத பாருங்க தம்பி, இந்த இடத்த குடோனு கொடுத்தேன்னா பெரிய அளவுல வாடகை கிடைக்கும். என்னன்னா சரியான ஆள் வராததால 1 வருஷமா நான் பூட்டி வச்சிருக்கேன். நான் கேட்ட தொகையை கொடுத்தீங்கன்னா சரி, இல்லன்னா இடம் சும்மா பூட்டி கிடந்தாலும் பரவாயில்ல, நல்ல பார்ட்டி வர வரைக்கும் நான் காத்திருப்பேன். ஆனா சொன்னதுல ஒரு நயா பைசா கூட குறைக்க மாட்டேன். சரிங்க, நீங்க கேக்குற அட்வான்ஸும் வாடகையும் கொடுத்துடுறோம். நாளைக்கு அட்வான்ஸ் கொடுத்துடுறோம். ரொம்ப சந்தோஷம்மா. நாளைக்குன்னா நாளைக்கு கண்டிப்பா வந்துடணும். கண்டிப்பா. வரலன்னா வேற நல்ல பார்ட்டி வந்தா கொடுத்துருவேன். இல்ல இல்ல, நாளைக்கு நாங்க கண்டிப்பா அட்வான்ஸோட வந்துருவோம். நீங்க யாருக்கும் கொடுக்க வேண்டாம். சரிம்மா, ரொம்ப நல்லது. ரொம்ப நன்றிங்க. நாங்க வரோம். நல்ல இடமா கிடைச்சிருக்குன்னு சொல்றீங்க, கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, இடத்துக்கு சொந்தக்காரி யாரு? அட்வான்ஸ் வாடகை இதெல்லாம் எவ்வளோ? பாட்டி, இந்த பாத்திர கடை வச்சிருக்காருல சிதம்பரம், அவர் இடம் தான். ஓஹோ. வாடகை 25,000மா, அட்வான்ஸ் 10 மாசம் வாடகை 2.5 லட்சம் ரூபாவா. ஓ பரவாயில்லையே மாயா. அப்பா கொடுத்த 20 லட்சத்துல உன்னோட முதலீடு 5 லட்சத்திலே முடிஞ்சிரும் போல இருக்கே. அப்புறம் மீதி 15 லட்சத்தை சீனு மாமா கடைக்கே கொடுத்துருவ. அதுக்கு என்ன, கொடுத்துட்டா போச்சு. இவ டான்ஸ் ஸ்கூல் ஆரம்பிக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தா, இன்னைக்கே இடத்த பார்த்து அட்வான்ஸ் வாடகைன்னு பேசி முடிச்சிட்டு வந்துட்டா. ஆனா நான் உன்னை டான்ஸ் ஸ்கூல் ஆரம்பிக்க விட மாட்டேன்டி. வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறனா இல்லையான்னு பாரு. வியாபாரத்துக்கு ஏத்த இடம் தானே. சூப்பர் மாயா. அப்படியா? இப்படிதான் இருக்கணும். நான் இங்கதான் என் பர்ஸ வச்சிருந்தேன், அதுல 1000 ரூபாய் இருந்துச்சு. இப்ப பார்த்தா வெறும் 500 ரூபாய் தான் இருக்கு. என் பர்ஸ்ல இருந்து யாராவது பணம் எடுத்தீங்களா? டேய் அப்போ, இங்க வா. அத்தா அவங்க பர்ஸ்ல 1000 ரூபாய் வச்சிருந்தாங்களா, இப்ப 500 ரூபாய் தான் இருக்கான். இன்னொரு 500 ரூபாய் காணோன்னு எங்களை கேட்டுட்டு இருக்காங்க. நீ எதுவும் எடுத்தியா? இல்ல அம்மா ஏதாவது உன்னை வாங்கிட்டு வர சொல்லி பணம் கொடுத்தாங்களா? டேய், என்னடா திருதிருன்னு முழிக்கிற? அம்மா ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லி பணம் கொடுத்தாங்களா உங்ககிட்ட? இல்லையே, அம்மா கொடுக்கவும் இல்ல, நான் எடுக்கவும் இல்ல. டேய், உண்மையை சொல்றா. அண்ணா, ஏன் பையனை இதுக்கு இப்ப மிரட்டுறீங்க? அவன் கிட்ட பணம் கொடுத்திருந்தா எனக்கு தெரியாதா? அதுவும் இல்லாம அவன் என் பர்ஸ்ல இருந்து பணம் எல்லாம் எடுக்க மாட்டான். நான் ஒண்ணு என் பிள்ளைய அப்படி வளர்க்கவும் இல்ல. இங்க இருக்கிறவங்க தான் யாரும் எடுத்திருக்கணும். ஏமா, உன் புள்ளையும் எடுக்கலன்றான், நீயும் செலவு பண்ணலங்கற. அப்படின்னா உன் புருஷன் தான் எடுத்திருக்கணும். உன் பர்ஸ்ல இருந்து நாங்க எதுக்குமா எடுக்கிறோம்? திரும்ப திரும்ப அதையே சொல்லிக்கிட்டு இருக்க. ஏய் பத்மா, பார்வதி சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்கா. எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு அமைதியா இருக்க. என்ன ஏதுன்னு சொல்ல மாட்டியா? இது என்னங்க வம்பா இருக்கு? அவ பணத்தை காண அவ கேட்டுட்டு இருக்கா. பணத்தை காணோன்னா கேட்க தானே செய்வாங்க. அதானே, நீ அவளை விட்டு கொடுப்பியா? அம்மா, அம்மா. யாரு? அம்மா, நான் வண்டியில ஐஸ் வியாபாரம் பண்றோமா.
தம்பி 500 ரூபா கொடுத்துட்டு ஐஸ் கேட்டாப்ல, நானும் கொடுத்துட்டேன். மீதி சில்லறைய வாங்காம குடுகுடுன்னு ஓடி வந்துட்டாமா. அந்த மிச்சத்தை கொடுத்துட்டு போலாம் தான்மா வந்தேன். திருடுவியோ? அம்மா ஏமா நான் மட்டுமா திருடினேன்? நீ திருடல. என்னடா சொன்ன? ஆமா, வீட்ல இருந்த பத்திரத்தை திருடிட்டு போய் கொடுத்தல. பெரியப்பாவோட கைரேகைய அவருக்கே தெரியாம போய் மறைச்சு கொடுத்தல. அதெல்லாம் தப்பு இல்லையா? நீ மட்டும் தப்பு பண்ணுவ, அத நான் பண்ணா தப்பா? என்னடா பெத்த அம்மாவுக்கே திருட்டு பட்டு கட்டுறியா நீ? என்னையுமே நீ கேள்வி கேப்பியா? உன்ன சொல்றேன்ல, அவன் கேட்டதுல என்னடி தப்பு இருக்கு? நீ என்ன சாதாரண காரியமா பண்ணிருக்க? என்னத்த சொல்றீங்க? பத்திரத்தை வசுந்தரா கிட்ட பார்வதி தான் கொண்டு போய் கொடுத்தாளா? இந்த விஷயம் எனக்கு தெரியாதே. ஆமா, இது சிவா மச்சானுக்கு தெரியுமா? அவனுக்கு எதுவும் தெரியாது. நீங்க பாட்டுக்கு எதுவும் உளறி தொலைச்சிடாதீங்க. பேசாம வாயை மூடிட்டு இருங்க. பெரியவங்கள பார்த்து தானே பிள்ளைங்க வளருவாங்க. நீ ஒரு தப்பு பண்ணின, அத பார்த்த உன் பிள்ளையும் திருடுறது தப்பு இல்லைன்னு பணத்தை எடுத்திருக்கான். முதல்ல நாம ஒழுங்கா இருக்கணும், அப்பதான் பிள்ளைங்களும் ஒழுக்கமா இருப்பாங்க. ஏன் அத்தை, நான் எடுத்ததும் இவன் எடுத்ததும் ஒண்ணா? நான் எடுத்ததுக்கான காரணம் வேற, ஆனா இவன் பண்ணது திருட்டு. காரணம் எதுவா வேணாலும் இருக்கலாம். அவன் பண்ணினது திருட்டுன்னா அப்ப நீ பண்ணினதும் திருட்டுதான். இது உனக்கு ஒரு பாடம். இனிமே உன் பிள்ளைக்காகவாவது ஒழுங்கா நடந்துக்க பாரு. என் பிள்ளை பார்த்துக்க எனக்கு தெரியும், நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். இப்ப எதுக்கு அவனை அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? வா, சும்மா எப்ப பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டு, உங்க மேல தப்பா வச்சுக்கிட்டு எதுக்கு அப்போ அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க? மாப்பிள்ளை, பார்வதி விஷயம் சிவாவுக்கு தெரிய வேண்டாம். இந்த விஷயம் பெரிய மச்சானுக்காவது தெரியுமா? ரகுதான் சிவா கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொன்னா. சிவா கோவக்காரன்னு தெரியும்ல. நான் சொல்ல மாட்டாத்த, சொல்ல மாட்டேன்.